கர்த்தர் நல்லவர். அந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவு செய்த நாட்களிலே அவர் பிரசங்கித்த வார்த்தைகளில் ஒன்று, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்து மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இங்கே 3 காரியங்களிலே அவர் சொல்லுகிறார், பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல என்று சொல்லி 3 காரியம் என்ன சொல்றார்? முதல்ல தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். ஆண்டவருடைய கட்டளைகளிலே ஒன்று சொல்லுகிறது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு. ஆனால் உன்னுடைய நேசம் அவர்களை காட்டில், அவர்கள் மேலே வைக்கிற அன்பை காட்டிலும் ஆண்டவர் மேலே வைக்கக்கூடிய நேசம் அதிகமாக இருக்க வேண்டும், இன்னிலும் அதிகமாய். அப்போ இயேசுவை பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய 12வது வயதில் பண்டிகைக்கு போயிருந்த இடத்துல அங்கே என்ன நடக்குது? அவர் அங்கே வேத பாரகர் மத்தியிலே அமர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தவர் அப்படியே இருந்துட்டார். பெற்றோர்கள் 2 பேரும் ஒரு நாள் பியான தூரம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் திரும்ப பார்த்தா இயேசுவை காணும். தேடிக்கிட்டு அப்படியே பதட்டத்தோடு போகிறாங்க. எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. அப்படியே திரும்ப தேடிட்டு போனால் மறுபடியும் போனால் எருசலேமில் அங்கே இருக்கிறார். அங்கே ஆசாரியர்களிடத்தில் உட்கார்ந்திருந்து கேள்விகளை வேதபாரன் மத்தியில் அமர்ந்திருந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தாயும் தகப்பனும் கேட்டு, எங்களுக்கு ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு சொன்னார், என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் செய்ய வேண்டியது அவசியம் அல்லவா? இது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு இயேசு அவர்களோடு கூட சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் என்பது ரொம்ப முக்கியமானது. தகப்பனையும் தாய்க்கும் செவி கொடுக்கணும், கனம் பண்ணணும். ஆனால் அதை விட மேலானது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுதல். தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் சொல்லுகிறார், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். அப்படின்னா சில தகப்பன் தாய்மார்கள் அந்த காலங்களில் ராஜ்யத்தின் பணிக்கென்று மிஷினரிகளாக தங்களுடைய பிள்ளைகளை டெடிகேட் பண்ணுவாங்க பெற்றோர்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அப்படி அல்ல. இன்றைய காலகட்டங்களில் அப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. அப்படி ஒரு வேலை ஊழியம் செய்தால் ரொம்ப பிரபலமான ஊழியராக, வித்தியாசமாக, ஒரே நாளில் பெரிய ஆளாகிற அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு காணப்படுகிறது. தேவன் ஒரு மனிதன் மேல் அழைப்பு வைக்கும் பொழுது அதுதான் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நம்ம இயேசுகிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பனும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தார், கனம் பண்ணுகிறார். ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறதே. இன்றைக்கும் கூட நமக்கு மேலே வச்சிருக்கிற அழைப்பு, இவர்கள்
பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நம்ம அதை விட்டு என்ன போக முடியாதுன்னா வெளியே போக முடியாது. இதில் எது முக்கியம் அப்படின்னா, அவர்களுக்கு நம்ம கனம் பண்ணணும், அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கணும். ஆனால் இதில் முந்திக் கொள்ள வேண்டியது தேவ சித்தத்தின் திட்டத்தையும் நான் நிறைவேற்ற வேண்டியது. எலிசா அவர் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணுன்னே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக வந்துட்டார். சாமுவேல் தன்னுடைய தாயின் தகப்பனை கொண்டு போய் அந்த சிறு வயதிலே தேவ சமூகத்தில் விட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவோம். ஆனால் அவருடைய சித்தத்துக்கு அதான் சொல்கிறார், என்னிலும் அதிகமாய் தகப்பனையாவது தாயாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. சிலர் அந்த நேசத்தில் தேவ திட்டத்தை விட்டு விடுவார்கள், தேவ சித்தத்தை விட்டு விடுவார்கள். ஆகவே தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் அவரிலும் அதிகமாய் அல்ல. அடுத்து சொல்கிறார், மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்து தேவ ராஜ்யத்தின் பணியில் ஆண்டவருக்காக நம்ம வாழும் பொழுது அவங்க பிரியப்படுறாங்க, பிள்ளைகள் பிரியப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் இஷ்டத்திற்கு போவதும் ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னிலும் அதிகமாக நேசிக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் எதை சொன்னாரோ அதைத்தான் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். அப்போ ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதுதான். இன்றைக்கு பிள்ளைகள் எவ்விதத்திலும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நம்ம ஒத்துதி கொண்டு போகக்கூடாது, அவர்களுக்கு ஏற்ற விதமாக அல்ல. இன்றைய காலகட்டங்களிலே அதாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறதை தான் சந்ததிக்கு சொல்லுவார் என்பதனால ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ? அவன் தான் சந்ததிக்கே நான் சொல்றது எல்லாத்தையும் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு, தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகள் மேலே வைக்கிற நேசத்து நிமித்தம் ஆண்டவருடைய காரியங்களை விட்டுவிடக்கூடாது. நேகர் பிள்ளைகளின் நிமித்தம் தேவனை விட்டு விடுகிறது உண்டு, அவங்களுக்காக இல்லை. நாம் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். இன்றைக்கும் அநேகர் இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்லத்தின் நிமித்தம் அல்லது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லிபரேஷன் நிமித்தம் நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவரை விட அதிக நேசம், அவருடைய சித்தத்தை விட ஒரு முக்கியத்துவம் அதுக்கு. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினர் ஆண்டவர் தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். ஆனால் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து அந்த உயர்ந்த படிப்பை படித்திருக்கிறாரு, அந்த குடும்பம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த உயர்வு அந்த மகளுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு மருத்துவ படிப்பு படிச்சிருக்கிறார். அந்த மருத்துவ படிப்பை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒன்றுமில்லாமல் குப்பையாக இருந்த குடும்பத்தை தூக்கி உயர்த்தி வச்சார். ஆனால் அவர்கள் பாருங்கள், தன்னுடைய மகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவங்க ஆண்டவரையே வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிந்து விட்டு அதுக்கு போயாச்சு. அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், தான் மகளை அதிகமாக நேசிக்கிறாங்க. என் மகன் நல்லா இருக்கணும், என்னுடைய பொண்ணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துக்கு போனால் இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா பெரிய இடத்துல இருக்கிறான், அவளுடைய படிப்புக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேல் வைக்கிற நேசம் அதிகமாக இருக்கிறதுனால ஆண்டவரை விட்டுட்டு அவங்க டோட்டலாக அதுக்கான அடிச்சுடு கூட வீட்டில் இல்லாத அளவுக்கு வசனங்களை எல்லாம் விளக்கிட்டாங்க. இதுதான் அதுக்கு அர்த்தம். என்னிலும் அதிகமாய் தன் பிள்ளைகளை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் கிடையாது. அப்படின்னா பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இயேசு வீட்டில் இருந்த வசனம் எல்லா வசனம் எதெல்லாம் இருக்கோ ஆண்டவருக்குரிய அத்தனையும் தூக்கி வெளியே எடுத்தாச்சு. ஒரு கதவுல இருக்கக்கூடிய வசனத்தையும் எடுத்தாச்சு. ஏன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை இந்து மாப்பிள்ளை அவங்க பார்த்துட்டு ஒருவேளை நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் போயிடுவாங்களோ, அதுவே தடையாக போயிடுமோ, என் பிள்ளையோட எதிர்காலத்துக்கு தடையாக போயிடுமோ அப்படின்னு நினச்சி அதெல்லாம் விளக்குனாங்க. கர்த்தர் நல்லவர். இதுதான்
சொல்கிறார். என்னிலும் அதிகமானா உங்கள் பிள்ளைகளை நேசிக்காதீங்கன்னு அர்த்தம் கிடையாது. என்னிலும் அதிகமாக என்று சொன்னால் பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். பிள்ளைகளை நல்லா இருக்கணுன்றதுக்காக கர்த்தரை விட்டுட்டு போகிறது கூடாது என்பது தான் அதனுடைய அர்த்தம். ஆகவே அவனும் எனக்கு பாத்திரவான் அல்ல. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, நெருக்கம் உண்டு, எல்லாம் உண்டு. இயேசு சொன்னார், உங்களை உலகம் பகைக்கத்தான் செய்யும். அது முன்னமே என்னை பகைத்தது. நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. உலகத்தில் எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க. நான் இயேசு ஏற்றுக்கொண்டவொன்னு ஒரே பிரச்சனையை நான் சந்திச்சிட்ருக்கிறேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாருக்குமே வாழ்க்கை உண்டு. எல்லா மனுஷருக்கும் சோதனை உண்டு. மனுஷன் இந்த பூமியில் இருக்கிற வரை அவன் ஆத்மாவில் சஞ்சலம் இருக்கும். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் கர்த்தரை பின்பற்றி போகுதல், பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவத்துக்கு மத்தியில், இக்காலத்து பாடு இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுடனே கூட நாம் பாடுகளை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், அந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். இவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நம்மை பலப்படுத்துவார். அப்போ இன்றைக்கு எது அவசியம்? அப்போ தேவ சித்தத்தின்படி அவருடைய சித்தத்துக்கு நம்மை நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதான் சொல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு உங்களுக்குன்னு ஆண்டவர் அவங்களுக்கு சுமக்க வேண்டிய சில சிலுவைகள் இருக்கும். அதாவது அவங்க சுமக்கணும். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது பிரச்சனை. ஒருத்தருக்கு பண பிரச்சனை இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு பிரச்சனை இருக்கும். அவருக்கு பணம் எல்லாம் இருக்கும், ஆனால் அவருக்கு பணம் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் வேறு விதமான பிரச்சனைகள். இல்லை, அவருக்கு பிரச்சனையே இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. பலருக்கு பல விதமான பாடுகள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முள் இருக்கும், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். பவுல் சொல்கிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி, என்னை நான் மென்மை பாராட்டாதபடிக்கு அது என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஆகவே இந்த பாடுகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை, நெருக்கத்துக்கு மத்தியிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் என்று சொன்னவர், பாடுகள் உபத்திரவங்கள் வரப்படும். நாம் அவரை விட்டு தூரம் போகாமல் அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறதே கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கை. அப்போ தகப்பனையாவது தாவியாக இருந்து அவரிலும் அதிகமாக நேசிக்க கூடாதுன்னு சொல்கிறார். அப்படின்னா அவங்களை நேசிக்கணும், ஆனால் தேவ சித்தத்துக்கு நாம் விட்டு கொடுக்கணும். பிள்ளைகளை நேசிக்கணும், ஆனால் அவர்கள் கர்த்தருக்குள் இருக்கும்படியாக. அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இவரை விட்டுட்டு வெளியே போகிற நேசம் அல்ல. அவங்க நல்லா இருக்கணும், அதனால் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, அவங்க விருப்பம் நடக்காது அப்படின்னு சொல்லி தூரம் போகிறோன்னா, பிள்ளைகள் இஷ்டத்துக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகள் மேலே அதிக நேசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு தவறான முடிவுகளுக்கு போகக்கூடாது. அவர்கள் இஷ்டத்துக்கு போவது. மூன்றாவது, இந்த உலகத்திலே பாடுகள் நெருக்கங்கள் வருகிறது என்று சொல்லி இது வேண்டாம், இது எளிமையான வழி என்று சொல்லி தேவனை விட்டு பின்வாங்குகிற, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவைகள், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாடுகள், அந்த வழியாக நாம் போய் தான் ஆகணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்கள் நாம் போய் தான் ஆக வேண்டும். அந்த பாடுகளை தவிர்க்கிறவர்கள் அவருக்கு பாத்திரவான்களாக இருக்க முடியாது. ஆகவே அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் தன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவன் அதை காத்துக்கொள்வான். அதற்கு தப்புகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் இழக்கவும் தைரியமாக இருக்கிறவன் அதை காத்துக்கொள்வான். ஆகவே இன்றைக்கும் கூட அவருக்கு பாத்திரவானாய் நாம் நடந்து கொள்வோம். கர்த்தர்